இது மகிமை நேரம். உடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே இயேசுவின் நாமத்தினாலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக உருவாக்கப்பட வேண்டும் என்றால் வேதத்தில் என்ன ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பெற்றோர்களாகிய நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பிள்ளைகளை முதலில் தேவனை அறிகிற அறிவை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் போதித்து நடத்த வேண்டும். பிள்ளைகளை சிட்சித்து வழி நடத்த வேண்டும் என்று நாம் பார்த்தோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை நாம் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளின் மேல் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்த்து தியானித்தோம். இந்த நாளிலும் விசுவாசத்திலே நம்ம பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். நாம் மாத்திரம் விசுவாசமா இருந்தால் போதாது, பிள்ளைகளை விசுவாசத்திலே நாம் வளர்க்க வேண்டும். வேதத்திலே விசுவாசத்திலே வளர்த்த ஒரு தாய், ஒரு மகனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 1 மற்றும் 5 வசனங்களை நாம் அநேகம் நேரம் இந்த வசனத்தை நாம் வாசித்திருப்போம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இது பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு பார்த்து சொல்றாரு. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசம், அந்த தீமோத்தேயுவிட்ட காணப்பட்ட விசுவாசத்தை பார்த்து பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசம். அது முன்னாடி யார்கிட்ட இருந்தது அப்படின்னா, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ ஒரு நல்ல விசுவாசியாக தீமோத்தேயுவை பவுல் அப்போஸ்தலன் பார்க்கிறாரு. அப்போ அவனுடைய தாயும் ஐனிகேயாலும் அவருடைய பாட்டியாகிய லோபிசாலும் அவர்கள் விசுவாசிகளாக இருந்து இந்த பிள்ளையை விசுவாசத்திலே வளர்த்திருக்கிறார்கள். அப்போ உண்மையான, உத்தமமான, மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுவுக்கு காணப்பட்டது. அப்போ இன்றும் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய விசுவாசிகளாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை அந்த விசுவாச பாதையிலே நாம் வளர்க்க வேண்டும். நான் ஆபிரகாமை பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறான். அவன் தன்னுடைய ஒரே குமாரனை ஈசாக்கை பலியிட சொல்லும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து பலியிட போனான். அப்போ ஈசாக்கும் கற்றிருப்பான். நம்முடைய தந்தை கேட்குறான், எங்கப்பா பலி செலுத்த கட்டைகள் எல்லாம் இருக்கிறதே, ஆடு எங்கேன்னு கேட்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கு சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் பார்த்துக்கிடுவாருப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்யும் பொழுது எல்லாம் எதிர்மறையானதை நம் பிள்ளைகளுக்கு போதித்து நடத்தாதபடி விசுவாசத்தை காத்துக்கொள்ள, நாம் விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு நாம் போதித்து நாம் நடத்த வேண்டும். ஆபிரகாமை போல. இப்போ நோவாவினுடைய நாட்களிலும் பாருங்கள், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தை, அந்த சந்ததியை, இந்த எல்லாம் நான் அழிச்சிருவேன், நீயும் உன் வீட்டாரும் ஒரு பேழையை உண்டு பண்ணி நீங்க பேழைக்குள்ள போங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நோவா முதல்ல விசுவாசிச்சார். அப்போ அவங்களுடைய வீட்டார் அனைவருக்கும் சொல்லியிருப்பாரு, இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தை அழிக்க போறாரு, நாமெல்லாம் ரட்சிக்கப்படும்படியா எல்லாரும் பேழைக்குள்ள வர சொல்றாருன்னு ஒவ்வொரு இடத்துலையும் போய் நோவா என்ன பண்ணியிருப்பாரு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருப்பாரு. ஆனா யாருமே என்ன செய்யல, விசுவாசிக்கல. நோவாவும் அவனுடைய வீட்டாரும் விசுவாசிச்சதுனால அவர்கள் பேழைக்குள்ள போய் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் குறித்த ஒரு எச்சரிப்பை அவங்க கனப்படுத்தினாங்க. ஆண்டவர் சொல்றதை செய்வாரு, அவர் வாக்கு மாறாத தேவன் என்கிறத அவங்க விசுவாசிச்சபடியினால அவனும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிற நாம் ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை உள்ளவைகள் என்று விசுவாசித்து நாம் நடந்து காட்டும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் அந்த விசுவாசத்திலே நாம் என்ன செய்ய முடியும்னா வளர்க்க முடியும். அதே போல மோசேயினுடைய தாயை நம்ம பார்க்கணும். மோசேயினுடைய தாய் ஒரு நல்ல ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்த, லேவிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவள் ஒரு 3 மாதம் அந்த மோசேயை ஒளித்து வைத்து, அது ஒளித்து வைக்க முடியாதபடி போனபடியினால் அவள் ஒரு கூடையிலே அந்த பிள்ளையை வைத்து ஆற்றிலே போட்டாள் என்று பார்க்கிறோம். பின்புமாக அந்த பார்வோனுடைய குமாரத்தை எடுத்து அவளுடைய மோசேயினுடைய தாயிடமே அவன் ஒப்படைக்கப்பட்டான்.
அப்போ அவள் என்ன பண்ணியிருப்பாள்? கர்த்தரை குறித்த அறிவினாலும் விசுவாசத்தினாலும் அவளை வளர்த்திருப்பான். அவன் கர்த்தருக்கேற்ற வைராக்கியத்துல தான் கண்டிப்பாக சில காலம், அதாவது பால் மறக்கிற வரைக்கும் தான், அந்த சிறு வயதுல தான் அவர் தாயோடு இருந்திருக்கிறான். ஆனாலும் அன்றைக்கு போதிக்கப்பட்ட அவனுடைய வார்த்தைகள், அந்த கர்த்தரை குறித்த வைராக்கியம் அவனுக்கு பின்காலத்திலும் இருந்தது. அவன் எகிப்திலே வாழ்ந்தாலும் அந்த பார்வோனுடைய குமாரத்தின்னு சொல்லிட்டு அந்த மேன்மையை அவன் விரும்பல. ஏன்னா பார்க்கிறோம், அவன் ஒரு எபிரேயரை ஒரு எகிப்தியன் அடிக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்? அந்த எபிரேயருக்காக அவன் துணை செய்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த சிறு வயதிலே அவனுடைய தாயினால் ஊட்டப்பட்ட அந்த விசுவாசம் மோசே என்ன செய்தது? கர்த்தருக்குள் வைராக்கியமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வைராக்கியமாய் காணப்பட உதவி செய்து. அப்போ எகிப்தில் அவன் 40 வருஷம் வாழ்ந்த பிறகும் அரண்மனை வாழ்க்கை, நல்ல ஒரு சுகபகமான வாழ்க்கை இருந்த பொழுதும் அதிலே அவனுடைய நாட்டம் செல்லலை. எகிப்தினுடைய மேன்மையை பார்க்கல எழுதப்பட்டிருக்கிறது. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிக்கதே தெரிந்து கொண்டான். இவங்க என் ஜனங்கள், இது தேவனுடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள், அவங்களுக்காக துன்பத்தை அனுபவிக்கதே வேண்டும் என்று அவன் விரும்பினான். பாருங்க, அப்போ அவனுக்குள்ளாக கர்த்தரை குறித்த எவ்வளவு ஒரு விசுவாசம் அந்த மோசேனுடைய தாய் அவனுக்கு போதிச்சிருப்பா பாருங்க. அப்ப அவன் எல்லா காரியங்களையும் கர்த்தர் சொல்லும் பொழுது விசுவாசத்தினாலே தான் எல்லாவற்றையும் அவர் செய்தார் என்று நம்ம எபிரேயர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். எகிப்திலிருந்து என் ஜனங்களை நீ அழைத்து கொண்டு போன்னு சொல்லும்போது கர்த்தர் செய்வார், கர்த்தர் சொன்னதை செய்வார்னு சொல்லி கர்த்தர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவன் என்ன பண்ணா? முதலிலே ஆண்டவரே நீ வேற யாரையாவது அனுப்பும் என்று சொன்ன பிறகும் பின்னு போய் அவருடைய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த எகிப்தில் இருந்த ஜனங்களை விடுதலையாக்கி அவன் அழைத்து சென்றான். அதே போல செங்கடலை பிளக்கும் போது ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் விசுவாசத்தோடு அந்த தன்னுடைய சொந்த பிள்ளைகள் இல்லாமல் தன் அழைத்து சென்ற அந்த இஸ்ரவேலுடைய எல்லா சந்ததிகளையும் விசுவாசத்திலே உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு போதித்து கர்த்தருடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்லி அந்த சந்ததி இவர்களை மறந்து போகக்கூடாது, கர்த்தருடைய கிரியைகளும் கர்த்தருடைய வல்லமையை மறந்து போகக்கூடாது என்பதற்காக அந்த விசுவாசத்தை அவன் என்ன செய்தானா? மோசே தன்னுடைய சந்ததிக்கு அவன் விதைத்து சென்றான், சந்ததிக்கு கடத்தி சென்றான் என்று நான் பார்க்க முடியும். நம்ம புதிய ஏற்பாட்டிலே நான் பார்க்கும் பொழுது கொர்நேலியுங்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருந்த பொழுதும் தன்னுடைய வீட்டார் எல்லாரையும் தேவ பக்தியிலும் தர்ம செய்யறதுலையும் அவனுடைய விசுவாசத்திலையும் அவன் நடத்தினான், வளர்த்தினான் என்று பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் அவங்க குடும்பம் முழுவதும் அந்த அவருடைய தர்மத்தையும் அவருடைய விசுவாசத்தையும் நினைச்சு அவருடைய பேதுருவை அனுப்பி அவங்களுடைய குடும்பத்தை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் மட்டும் நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை விசுவாசத்துல வளர்த்துட்டாங்க அப்படிங்கிறதோட நின்று விடாமல் நம்முடைய பிள்ளைகளையும் ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் செய்வார். கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு செய்வார். அவர் நன்மையானவைகளை செய்வார். அவர் நமக்கு நியமித்திருக்கிற எல்லாவற்றையும் செய்வார் என்று நாம் அந்த விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டி நாம் வளர்க்க வேண்டும். தாவீதை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய சாலமோனுக்கு சொல்லும் போது சொல்றாரு, நீ என்ன செய்தாலும், நீ எங்க போனாலும் எல்லாவற்றிலும் நீ புத்திமானா இரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய சந்ததியில இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு புருஷன் இல்லாமல் போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அது உண்மை, அது ஒரு வாக்குத்தத்தம், அது ஒரு அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்து நடக்கணும். அது நடக்கணும் அப்படின்னு சொன்னா நீ புத்திமானாய் நடக்கணும். அவருடைய நியமங்களையும் அவருடைய நீதியையும் நீ என்ன செய்யணும்? கை கொண்டு நடக்கணும். நான் கை கொண்டது போல நீனும் உன் சந்ததியும் செய்தாதான் நான் அந்த சிங்காசனத்துல வீட்டிற்கு உனக்கு ஒரு புருஷன் இல்லாமல் போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த சொன்ன வார்த்தையை திடப்படுத்துவதற்காக நீ என்ன செய்தாலும் புத்திமானா இருன்னு சொல்லி தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை வழி நடத்தி விசுவாசத்தில் நடத்தினதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளை போல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தை சொல்லி வளர்க்க, விசுவாசத்தை ஊட்டி வளர்க்க, விசுவாசத்தில் வளர்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தீமோத்தேயுவை போல அவருடைய தாய் அவருடைய பாட்டியும் எப்படி அவனை ஒரு விசுவாசத்தில் வல்லவனாக மாயமற்ற விசுவாசம் உள்ளவர்களாய் வளர்த்தார்களோ, நாம் அவனுடைய பிள்ளைகளை அந்த ஒரு விசுவாசத்தில் வளர்க்கக்கூடிய ஞானத்தையும் பலத்தையும்
ஆவியையும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தருவாராக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாளுக்காக தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீரே. நல்ல ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்றுத் தந்ததற்காக தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எங்களுடைய சந்ததி உம்முடைய அன்பை விட்டு இழந்து விடாதபடி, உம்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி விசுவாசத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் நிலைத்திருக்கவும் அப்பா, ஞானத்தோடும் புத்தியோடும் வளரவும், ரட்சிப்பை கண்டுகொள்ளவும், ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையே ஆராதிக்க, உண்மை அறிந்து கொள்ளவும் அப்பா ஸ்தோத்திரம். ஏற்ற வழியிலே நடத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை நீ தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். நீ சொன்னபடி உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னபடி என்னுடைய பிள்ளைகளின் என் சந்ததிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகிமை மகிமை மகிமை